வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான உன் விழிகளில் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள் இந்த படத்தோட கதையில இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். சன் நெக்ஸ்ட் ஓடிடில இந்த படம் அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க. அந்த தங்கச்சி மர்மமான முறையில இறந்து போயிருப்பாங்க. தங்கச்சியோட சாவுக்கு காரணம் யாருன்றதை எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்குமே ஒரு நபரால பிரச்சனை வருது. யார் அந்த நபர், எதுக்காக இவங்களை சாவடிக்கிறதுக்கு நினைக்கிறாரு, தங்கச்சி எப்படி இறந்து போனாங்க, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பதில் சொல்றது தான் இந்த படத்தோட கதை. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே பாபியான ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பிசினஸ்ல சாதனை பண்ணிருக்காங்க போல. அதுக்கு அவார்டு வாங்குறதுக்காக தான் ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் பேரு கிறிஷ் அப்படின்றது. கிறிஷ்க்கு கால் பண்றாங்க. எப்ப நீ வருவ, சீக்கிரமா வான்னு சொல்லிட்டாங்க. வந்துகிட்டே இருக்கேன் பேபி, சீக்கிரமா ரீச் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி அவருமே சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி வேற ஒரு பகுதியை நமக்கு காட்டுறாங்க. இந்த பகுதியில தான் பாபியாவோட தங்கச்சி இருக்காங்க. தங்கச்சி பேரு திவ்யா அப்படின்றது. திவ்யா படுக்கலாம்னு நினைக்கும் போது யாரோ வீட்டுக்குள்ள நுழையிற மாதிரி சவுண்ட் கேக்குது. இந்த திவ்யாக்கு கண் பார்வை இல்ல. திவ்யா ரொம்ப பயப்படுறாங்க. திவ்யா பாவியா பார்க்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. யார் நுழைஞ்சா யாருன்ற மாதிரிலாம் திவ்யா பயப்படுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அக்கா பாவியாக்கு கால் பண்ணிட்டாங்க. தங்கச்சி கிட்ட இருந்து கால் வரதுனால அக்காவும் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, தங்கச்சி பேசுறது சரியாவே கேட்க மாட்டேங்குது. இப்ப தங்கச்சியை யாரோ துரத்துறாங்க போல. போனை கீழே போட்டுட்டு போயிடுறாங்க. துரத்துற நபர் இருக்கான் பாத்தீங்களா, அந்த போனை எடுத்து கட் பண்ணி விட்டுறான். இப்ப மேற்கொண்டு இவங்களை அட்டாக் பண்ற மாதிரிலாம் போயிட்டு இருக்கான். இந்த சைடுல இருக்க பாவியாக்கு தங்கச்சிக்கு ஏதோ பிரச்சனைன்றது தெரிஞ்சிருது. திரும்ப திரும்ப ட்ரை பண்றாங்க, ரீச் பண்ணவே முடியல. உடனே இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அவார்டு தரதுக்காக இவங்களை ஸ்டேஜுக்கு எல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க. இந்த சமயம் திவ்யா இருக்காங்கல்ல, நீ தான் எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ பக்கத்துல வந்தேன்னு வச்சுக்கோ, என் உயிரை நான் விட்டுருவேன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காங்க. அதாவது தூக்குல தொங்குற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காங்க. எவனோ ஒருத்தன் வந்திருக்கான்னு தெரிஞ்சுதான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வந்த நபர் இருக்கான்ல, சாவுன்ற வரி அங்க இருக்க சேரை எட்டி மிதிச்சிடறான். இவங்க தூக்குல தொங்கி இந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. அவங்க தொங்கிட்டு இருக்கும் போது இங்க இருக்க பாவியாக்கு அதை அஃபெக்ட் பண்ணுது. அதை ட்வின் சிஸ்டருக்குலாம் இந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க தொங்கிட்டு இருக்கிறது இவங்களையும் லைட்டா அஃபெக்ட் பண்ணுதுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்களோட ஹஸ்பண்ட் பேரு கிறிஷ்னு சொன்ன பாத்தீங்களா. இப்ப கிறிஷ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கிறிஷ் கிட்ட இவங்களும் விஷயத்த சொல்றாங்க. திரும்பியும் திவ்யாக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா கால் போகவே மாட்டேங்குது. இப்ப திவ்யா இருக்க ஊரை நோக்கி தான் இவங்க ரெண்டு பேருமே டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. கிறிஷ் இருக்கார்ல, நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத, திவ்யாக்கு எதுவும் ஆயிருக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க டென்ஷன் ஆனாங்கன்னா இவங்க கண்ணுல ஒரு பாதிப்பு வந்துரும். ஆக்சுவலா அக்கா தங்கச்சி ரெண்டு பேருக்குமே கண்ணுல ஒரு பாதிப்பு இருக்கும். ரொம்ப டென்ஷன் ஆனாங்கன்னா இவங்க கண்ணுல ப்ராப்ளம் வர கூட வாய்ப்பு இருக்கு. அதனால தான் ஹஸ்பண்ட் டென்ஷன் ஆகாத, எதுவும் இருக்காதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டு பேருமே வேகமா அந்த பகுதிக்கு போயிட்டு இருக்காங்க. அக்காக்கும் தங்கச்சிக்கும் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, தங்கச்சிக்கு ஆபரேஷன் பண்ற மாதிரி பிளான் இருக்கும். அதுக்குள்ளதான் இந்த மாதிரி நடந்திருக்கு போல. இப்ப அந்த தங்கச்சி இருக்கிற இடத்தை ரீச் பண்ணிடுறாங்க. காலிங் பில் அடிச்சோன்னா தங்கச்சி கதவை திறக்கிறாங்க. திவ்யாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு நிம்மதியாகுது. நீ நல்லா தான் இருக்கியா, நான் பயந்தே போயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் தங்கச்சியை சந்தோஷமா கட்டி பிடிச்சி பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கிறதுனால தங்கச்சி உயிரோட தான் இருக்காங்கன்னு நம்ம நினைப்போம். ஆனா அதுதான் கிடையாது. உண்மை என்ன தெரியுமா, இது எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு வந்த கனவா இருக்கும். இப்ப கனவுல இருந்து முழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கிறிஷ் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பகுதிக்கு இவங்களை கூட்டு வந்துடுறாரு. ஒரு வழியா வந்துட்டாங்கல்ல, கதவை தட்டுறாங்க. உள்ள இருக்க தங்கச்சி கதவை திறக்கவே மாட்டாங்க. ஏதோ பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டு இவங்க கதவை உடைச்சு உள்ள வந்துடுறாங்க. இப்ப பிரிஞ்சு தேடலான்ற மாதிரி வீட்டுக்குள்ள ஒவ்வொரு பக்கமா போய் திவ்யான்னு தேடிட்டு இருக்காங்க. முதல்ல ஹஸ்பண்ட் தான் திவ்யா தூக்குல தொங்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு. ஒய்ஃப் பார்த்தா ஃபீல் பண்ணுவான்றதுக்காக தடுத்துட்டு இருக்காரு. ஆனா ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நான் பார்த்தே தீர்வேன்ற மாதிரி வேகமா இந்த இடத்துக்கு வந்து பாத்துடுறாங்க. தங்கச்சி அப்படி தொங்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இவங்க உடஞ்சு போயிடுறாங்க. இப்ப இந்த விஷயம் நடந்ததுனால போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்ல, போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன்லாம் இவங்க கொடுத்துடுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் டீமும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. தற்கொலை போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு பாடியை இங்க இருந்து கொண்டு போறதுக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அக்காவை பொறுத்த வரைக்கும் தங்கச்சி யாரோ கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. ஏன்னா தங்கச்சி கடைசியா பதட்டமா பேசியிருப்பாங்க. யாரோ ஒருத்தன் வந்திருக்கான்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் இவங்க போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸ் எங்க சைடுல நாங்க விசாரணை பண்றோம் மேடம், நீங்க தேவையில்லாம கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப தங்கச்சியோட பாடியை இங்க இருந்து கொண்டு போயிட்டு இருக்காங்கல்ல, இத பாக்குற அக்கா பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க. தங்கச்சி இப்படி அநியாயத்துக்கு இறந்து போயிட்டாலே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க.
இப்ப பாடியை எரிக்கிற வேலைலாம் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. அதையும் இவங்க சோகமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நபர் இவங்க கிட்ட பேசுறதுக்காக வராரு. இந்த நபர் தன்னை பத்தி வெளிப்படுத்துறாரு. அது என்னன்னா, இவங்க தங்கச்சி திவ்யா இருக்காங்கல்ல, அதுக்கு பக்கத்து வீட்டை சேர்ந்தவரா தான் இவர் இருப்பாரு. இவர் இதுக்கப்புறம் நான் நெய்பர்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலா என் பொண்ணும் உங்களோட தங்கச்சியும் ரொம்ப க்ளோஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரோட ஒய்ஃப் எப்பயோ இறந்து போயிருப்பாங்க. அதனால பொண்ணை எப்படி வளர்க்கறதுன்னு நினைக்கும் போது திவ்யா கூட ரொம்ப க்ளோஸா பழகிருப்பா. இப்ப கூட சரி அவளுக்கு பாடியை பார்க்கறதுக்குலாம் தைரியம் இல்ல, அதனால தான் கார்க்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த நெய்பர் முதல்ல ஆறுதல் சொல்ற மாதிரி தானே பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கவர் என்ன பண்றாருன்னா, தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், தற்கொலை பண்ணவங்க ஏதாவது எழுதி வச்சு தற்கொலை பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அது எதுக்காக இவர் கேக்குறாரு அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் சந்தேகமா பாக்குறாங்க. இல்ல என் பொண்ணு கேட்க சொன்னா, அதனால தான் கேட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருந்து கிளம்பி போறாரு. இந்த மனுஷன் எதுக்காக இதை கேட்கணும் அப்படின்ற மாதிரி லைட்டா ரெண்டு பேருக்கும் டவுட் வருது. இப்ப ஹஸ்பண்டும் போலீஸ் கிட்ட பேசணும்ன்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி போயிடுறாரு. இப்ப எரிஞ்சிட்டு இருக்க தங்கச்சி பாடியை இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நீ எப்படியோ கொல்லப்பட்டிருக்கன்றது எனக்கு தெரியுது, உன் சாவுக்கு காரணமானவனா கண்டிப்பா நான் பழி வாங்குவேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஆறுதலுக்காக இவங்க தோல்ல யாரோ கை வைக்கிறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் தான் கையை வைக்கிறதா இவங்க நினைச்சிருப்பாங்க. இப்ப லைட்டா திரும்பி பார்க்கும்போது ஹஸ்பண்ட் போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஹஸ்பண்ட் அங்க இருக்காருன்னா நம்ம முதுகுல கையை வச்சது யாருன்னு திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா யாரையும் காணோம். யாரோ ஒருத்தன் கையை வச்சிருக்கான், நம்ம திரும்பறதுக்குள்ள கிளம்பி இருக்கான்றது இவங்களுக்கு புரிஞ்சிருது. இவங்க லைட்டா இந்த இடத்துல பயப்படலாம் ஆரம்பிக்கிறாங்க. தங்கச்சி யாரோ ஒருத்தரை பார்த்து பயந்த மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது யாருன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தங்கச்சி போட்டோவை இவங்க சோகமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கிறிஷ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உன் தங்கச்சி போனதை நினைச்சு நீ எவ்வளவு ஃபீல் பண்றன்றதை என்னாலயும் புரிஞ்சுக்க முடியுது. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நீ ஃபீல் பண்ணா உன்னோட ரெட்டினா பாதிக்கப்படும், அதனால கண் பார்வையே போக கூட வாய்ப்பு இருக்கு, புரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் ஓரளவுக்கு இந்த இடத்துல சமாதானம் எல்லாம் ஆறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் என்கொயரி எல்லாம் முடிச்சாச்சு. உங்க தங்கச்சி கொல்லலாம் படல மேடம், உங்க தங்கச்சியை தான் தற்கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்குள்ள எப்படி நீங்க சொல்லுவீங்க, எல்லார்கிட்டயும் விசாரணை பண்ணீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. மேடம், நெய்பரா இருக்க எல்லார்கிட்டயும் விசாரணை பண்ணோம். பக்கத்துல கண் பார்வை இல்லாத ஒரு லேடி இருக்காங்க, அந்த லேடி கூட தான் உங்க தங்கச்சி நிறைய டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவா போல, அவங்க கிட்ட கூட பேசி பார்த்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது பக்கத்துல ஒரு லேடி இருக்காங்களா, அந்த லேடியை நான் பார்த்து பேசணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி இவங்களும் வேகமா இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, சார் அதை எப்ப சொல்ல போறீங்க, உங்க ஒய்ஃப் கிட்ட சீக்கிரமா சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. ஹஸ்பண்ட் எதையோ ஒய்ஃப் கிட்ட மறைக்கிறாரு போல, நான் சமயம் பார்த்து சொல்லிக்கிறேன்ற மாதிரிலாம் போலீஸுங்க கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப பக்கத்து வீட்டுல இருக்க அந்த லேடியை காட்டுறாங்க. இந்த லேடிக்கும் கண் பார்வை இருக்காது. இப்ப வந்த பாவியா இருக்காங்கல்ல, நான் திவ்யாவோட அக்கான்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஓஹோ, நீதான் பாவியாவா, உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. என் தங்கச்சி எங்கெல்லாம் போவா, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. உன் தங்கச்சி அடிக்கடி ஒரு ஹாஸ்டலுக்கு போவாமா, அங்க நிறைய கண்ணு தெரியாத பெண்கள் இருப்பாங்க, அவங்க கிட்ட பேசுறதுக்காக போவான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அங்க இருக்க பொண்ணுங்க கிட்ட பேசி பார்த்தா ஏதாவது தெரியும்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அந்த இடத்த பத்தி விசாரிச்சுட்டு அந்த இடத்த பாக்குறதுக்காக இவங்களும் கிளம்பி வந்துடுறாங்க. அங்க இருக்க பெண்கள் எல்லாருமே வந்து திவ்யாக்கு மரியாதை செலுத்தலாம்னு நினைக்கிறாங்க. திவ்யா நம்மளை விட்டுட்டு போயிட்டான்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது திவ்யாக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்ததா இவங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த பாய் ஃப்ரெண்ட் ஏதாவது பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அவன் டாக்ஸிக்கா பிஹேவ் பண்றான்ற மாதிரி திவ்யா அடிக்கடி சொல்லிட்டு இருந்தா. அந்த பாய் ஃப்ரெண்ட் இதை பண்ணிருப்பானான்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பாவியா அமைதியா கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுங்களுக்கு ஒரு ஸ்மெல் வருது. இது அந்த பாய் ஃப்ரெண்டோட ஸ்மெல் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப பாய் ஃப்ரெண்ட் இங்க தான் இருக்கான் போலன்ற மாதிரி பாவியாவும் யோசிக்கிறாங்க. திரும்பி பார்த்தா ஊடி போட்ட மாதிரி ஒரு நபர் ஓட ஆரம்பிக்கிறான். அவனை பிடிக்கணும்ன்ற மாதிரி பாவியாவும் செம்ம வேகமா துரத்திட்டு ஓடிட்டு இருக்காங்க. அவன் எங்கெங்கயோ பூந்து பூந்து ஓடிட்டு இருக்கான். ச்சே, தப்புஸ்டான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. தங்கச்சிக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கான், அவன் டாக்ஸிக்கா பிஹேவ் பண்ணிருக்கான், அவன் கூட இதுக்கு பின்னாடி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப வீட்டுக்கு வரும்போது ஹஸ்பண்டுமே எங்க போயிட்டு வரேன்ற மாதிரி கேக்குறாரு. அந்த பக்கத்து வீட்டு லேடியை பார்க்கறதுக்காக தான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. போய் சொல்லாத, நீ அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டதா அந்த லேடி சொன்னாங்க, எங்க போனேன்ற மாதிரி திரும்ப திரும்ப கேக்குறாரு. இவங்களுமே தங்கச்சி பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் போனேன், தங்கச்சிக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கான், அந்த பாய் ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் போலீஸ் பார்த்துப்பாங்க, நீ எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்க, டென்ஷன் ஆனா உன்னோட கண் பார்வை போயிடும், உன் கண் பார்வை போயிடுச்சுன்னா நானும் செத்து போயிடுவேன், பரவாயில்லையான்ற மாதிரி கேட்கிறாரு. அதனால இவங்களுமே ஹஸ்பண்ட் கிட்ட சாரி எல்லாம் கேட்கறாங்க. சரி உடனே ஊருக்கு கிளம்பலான்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. நம்ம ஊருக்கு போக வேணாம், ஒரு ட்ரிப் மாதிரி நம்ம போனா என்ன, கொஞ்சம் பெட்டர் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், நம்ம ஒரு ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்ணலான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒய்ஃப் ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணலாம்னு சொன்னாங்கல்ல, அந்த ஊருக்கு வந்து அந்த ஹோட்டல்ல இவங்க ரூம் எல்லாம் புக் பண்ணிடுறாங்க. ஒய்ஃப் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கும். இப்ப ஹஸ்பண்ட் குளிக்கிறதுக்காக போறாருல, அந்த சமயம் இவங்க என்ன பண்றாங்கன்னா ரிசப்ஷன் ஏரியாக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா தங்கச்சிக்கு ஒரு டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட் இருந்தா பாத்தீங்களா, அந்த டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து தங்கச்சி ஒரு ஹோட்டல் ரூமுக்கு போனதா அந்த பொண்ணுங்க பேசியிருப்பாங்க. அந்த பொண்ணுங்களால பாய் ஃப்ரெண்டை பார்க்க முடியாதுல்ல, அதனால ஹோட்டல்ல வந்து விசாரிக்கலான்ற மாதிரி தான் இவங்க ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்க.
என்னோட தங்கச்சி என்ன மாதிரியே இருப்பா, அவ இந்த இடத்துக்கு வந்தாளான்னு கேட்கும்போது ரிசப்ஷன்ல இருக்கவங்க வந்தாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கூட யாராவது வந்தாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா, உங்க தங்கச்சியோட பாய் ஃப்ரெண்ட் வந்ததா நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. அந்த பாய் ஃப்ரெண்ட் யாரு என்னன்னு சொல்ல முடியுமா, எனக்கு டீடைல் தர முடியுமான்ற மாதிரி இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. சாரி மேடம், அப்படி டீடைல்லாம் தர முடியாதுன்ற மாதிரி இங்க இருக்கவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ரவின்ற ஒருத்தர் கவனிக்கிறாரு. இவர் இந்த ஹோட்டல்ல வேலை பார்க்கிறவர் போல. இவங்க கேக்குறது என்னன்றதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. இவங்க டீடைல் தர மாட்டேன்னு சொன்னதுனால இவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சட்டுன்னு மயக்கம் போட்டு பொத்துன்னு கீழே விழுறாங்க. அதை கவனிக்கிற ரிசப்ஷன் ஏரியால இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா, இருங்க தண்ணி எடுத்துட்டு வரோம் அப்படின்ற மாதிரி இவங்களை உட்கார வச்சுட்டு தண்ணி எடுக்கிறதுக்காக போயிருந்தாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் டிராமா தான் பண்ணிருப்பாங்க. அவங்கள டைவர்ட் பண்ணிட்டு டீடைல நம்மளே எடுத்துக்கலாம்ன்ற மாதிரி சிஸ்டம் கிட்ட வராங்க. டீடைல் ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. பெருசா எந்த ஒரு டீடைலும் கிடைக்கல போல. இவங்க பண்ற எல்லா விஷயத்தையும் அந்த ரவி இருக்கார்ல, லாங்ல இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப சாப்பிடலான்னு வந்திருக்காங்க. ஆனா ஹீரோயின் எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கேன்னு கிறிஷ் கேக்குறாரு. சேச்சே, அதெல்லாம் ஒண்ணே இல்ல, நான் நார்மலா தான் இருக்கேன்ற மாதிரி இவங்க சமாளிச்சிட்டு இருக்காங்க. நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன்ற மாதிரி ஹஸ்பண்ட் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்போ ஒரு நபர் இருக்கார்ல, மேடம் திரும்பி வந்திருக்கீங்க போலியே அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அப்ப வந்தது நான் இல்ல, என் தங்கச்சின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஓஹோ, தங்கச்சியா? அவங்க கண்கட்லாம் போட்டிருந்தாங்க. அப்ப ஏதோ ஐ ஆபரேஷன் நடந்திருந்தது போல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றீங்க, ஐ ஆபரேஷன் நடந்திருந்ததா அப்படின்ற மாதிரி இவங்க ஆச்சரியப்படுறாங்க. சரி, என் தங்கச்சி தனியா வரல, கூட ஒரு நபரோட வந்தால, அந்த நபரை உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. கூட ஒரு நபரோட வந்தது எனக்கு தெரியும் மேடம், ஆனா அவரோட ஃபேஸை நான் பார்க்கல, அவர் திருமண மாதிரி தான் உட்காந்துட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அது எப்படிங்க ஃபேஸை பார்க்காம இருப்பீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. சாரி மேடம், நான் பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இது எல்லாத்தையும் அந்த ரவி கவனிச்சிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் வந்துட்டு இருக்காருன்னு தெரிஞ்சோன்னே நீங்க போங்கன்ற மாதிரி இந்த நபரை அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹஸ்பண்ட் கிட்ட என் தங்கச்சிக்கு கண் ஆபரேஷன் நடந்திருக்கு போலியே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இது எப்படி உனக்கு தெரியும்ன்ற மாதிரி கேக்குறாரு. என் தங்கச்சி இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சுதான் விசாரிக்கிறதுக்காக வந்தேன். அவ இந்த இடத்துல கண்கட்டோட வந்திருக்கா, இப்பதான் எனக்கு தெரிஞ்சதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆமா, அவளுக்கு கண் ஆபரேஷன் ஏற்கனவே நடந்தது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அது எதுக்காக என்கிட்ட மறைச்சிங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. சக்சஸ் ரேட் கம்மியா இருந்தது, அதனால தான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன், சாரின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்குன்னு என்கிட்ட சொல்லாம மறைப்பீங்களா? என் தங்கச்சி கூட என்கிட்ட சொல்லன்ற மாதிரி இவங்க புலம்புறாங்க. அவ ஒரு பாய் ஃப்ரெண்டு கூட வந்திருக்கா, அந்த பாய் ஃப்ரெண்டு தான் இதுக்கு பின்னாடி இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க புலம்பிட்டு இருக்காங்க. நீ தேவையில்லாம யோசிக்கிற, அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நீ இப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தனா உன் கண்ணு பாதிக்கப்படும், புரிஞ்சுக்கோன்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. அப்ப இவங்க கோச்சுக்கிட்டு போற மாதிரி போக பாக்குறாங்க. எதிர வர கார் தெரியாம அது மேல மோதுற மாதிரி இவங்க போயிருப்பாங்க. இப்ப காப்பாத்தின ஹஸ்பண்ட் இருக்காருல, உன் கண் பார்வை குறைஞ்சிட்டு இருக்கு தானேன்னு கேக்குறாரு. ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதுக்காக தான் வேணான்னு சொல்றேன், நீ புரிஞ்சுக்க மாட்டே அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இவங்க நடந்து வந்து இருக்கும் போது ரவி கூப்பிட்டு இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது இவங்களை குறுகுறுன்னு ஒரு நபர் பார்த்துட்டு இருந்தாருல, அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. உங்க தங்கச்சி வந்தது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, கூட வந்தவனையும் எனக்கு நல்லா தெரியும், அவன் சாதாரண ஆள் இல்ல மேடம், நிழல் மாதிரி மறைஞ்சு போவான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை தாண்டி என்ன பண்றாருன்னா, உங்க தங்கச்சி ரிங்க விட்டுட்டு போயிட்டாங்க, இது உங்க தங்கச்சியோட ரிங்கு பாருங்கன்ற மாதிரி தராரு. அப்ப அந்த மர்ம நபர் இருக்கான்ல, இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அவன் ஓடி போட்ட மாதிரி தான் ஓடிட்டு இருக்கான். அவனை பிடிக்கணும்ன்ற மாதிரி இவங்களும் வெறித்தனமா துரத்திட்டு ஓடி வந்துட்டு இருக்காங்க. இப்ப வெளியே வரும்போது தெரியாதனமா ஹஸ்பண்ட் மேல இடிச்சிடுறாங்க. இந்த வழியா ஒருத்தன் வந்தானான்ற மாதிரி கேக்குறாங்க. யாருமே வரலையேன்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்காரு. நமக்கே லைட்டா ஹஸ்பண்ட் மேலதான் டவுட் வருது. ஹஸ்பண்ட் யாருமே வரல, நீ எதுக்கு தேவையில்லாம இப்பெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க, உன் தங்கச்சிக்கெல்லாம் பாய் ஃப்ரெண்டே கிடையாது, வா நம்ம இங்க இருந்து கிளம்பலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்லங்க, கண்டிப்பா பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கான், சிசிடிவியை செக் பண்ணா கண்டிப்பா தெரிஞ்சிரும், நீங்க சிசிடிவியை செக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சரி, நான் போய் சிசிடிவியை வாங்கிட்டு வரேன், அது வரைக்கும் நீ இங்கேயே வெயிட் பண்ணுன்ற மாதிரி உட்கார வச்சுட்டு போயிடுறாரு. அப்படி போனவர் ரொம்ப நேரம் ஆயும் திரும்பி வராம இருக்காரு. என்ன ஹஸ்பண்ட் இன்னும் வரலன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. கால் பண்ணியும் பாக்குறாங்க, அவர்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸே வரல. சரி, நம்மளே போலான்ற மாதிரி சிசிடிவி ரூம் கிட்ட வந்துடுறாங்க. யாருமே இதுக்கு முன்னாடி வாங்குறதுக்காக வரலையேன்ற மாதிரி அங்க இருக்கவர் சொல்றாரு. இப்ப இவங்களுமே எனக்கு ஃபுட்டேஜ் வேணும், இந்த காசுன்ற மாதிரி இவங்க கிட்ட காசை தந்து ஃபுட்டேஜ் எல்லாம் வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு மர்ம நபர் இருக்காரு பாத்தீங்களா, இங்க கரண்ட் போற மாதிரி சுவிட்ச் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சிடுறாரு. கரண்ட் போனா வர வைக்கிறது ரவியோட வேலை போல. யாரு கரண்ட்டை கட் பண்ணா அப்படின்னு செக் பண்றதுக்காக வராரு. யாரோ திட்டமிட்டு எல்லா இடத்தையும் கட் பண்ணி வச்சிருக்கிறது ரவிக்கு தெரியுது. ரவி ஷாக் ஆயிட்டு இருக்கும் போதே யாரோ அட்டாக் பண்றாங்க. அந்த மர்ம நபர் ரவி உயிரோட இருக்க கூடாதுன்றதுக்காக அட்டாக் பண்ணிருக்கான். இதை தாண்டி அங்க இருக்க ஹார்ட் டிஸ்கையும் அவன் தூக்கிட்டு போயிடுறான். இங்க கொலை நடந்திருக்குன்னு தெரிஞ்சோன்னா போலீஸுங்களாம் வந்துடுறாங்க. அதே சமயம் ஹீரோயினோட கண்ணுல கொஞ்சம் பாதிப்புலாம் ஏற்படுது. இப்ப அடுத்த ஷாட்டே இவங்களுக்கு கண்ணு செக்அப்லாம் நடந்துட்டு இருக்கு. இவங்க கண்ணுமே ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு போல, சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணணும், அப்படி இல்லைன்னா உங்க தங்கச்சிக்கு பார்வை போன மாதிரி உங்களுக்கும் போயிடும், முடிஞ்ச அளவுக்கு பதட்டப்படாம இருங்க, அப்பதான் கண் பார்வை போறதை தடுக்க முடியும்ன்ற மாதிரிலாம் டாக்டர் அனுப்பி வைக்கிறாரு. பிரச்சனை என்னன்னா, இவங்க ஹஸ்பண்டும் காணாம போயிருக்காரு. இதை பத்தி இவங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க.
என் தங்கச்சியோட சாவுல பாய் ஃப்ரெண்டுக்கு சம்பந்தம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அந்த பாய் ஃப்ரெண்டு யாரு என்னன்றதை கொஞ்சம் கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நீங்க உள்ள போங்க, நாங்க பாத்துக்கிறோம்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. வீட்ல இப்ப கரண்ட் இல்ல போல, இவங்க கேண்டிலை யூஸ் பண்ணி தான் உள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஊடி போட்ட நபரோட நடமாட்டம் இவங்களுக்கு தெரியுது. இவங்க செம்மையா பயப்படுறாங்க. வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்க, வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்கன்ற மாதிரிலாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக இன்ஸ்பெக்டர் உள்ள வந்துட்டு இருக்காரு. அப்ப கரண்ட்டுமே வந்துருது. கரண்ட் வந்ததுக்கு அப்புறமா இவங்க பயத்துல கத்திட்டு இருக்காங்க. அதாவது இவங்களுக்கு கண் பார்வை பயிற்சின்றது இன்ஸ்பெக்டருக்கு தெரியுது. இப்ப உள்ள வந்த இன்ஸ்பெக்டர் ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆகுறாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, காணாம போயிருந்த ஹஸ்பண்ட் இங்கதான் தூக்குல தொங்கிட்டு இருக்காரு. ஹஸ்பண்ட் தற்கொலை பண்ணிக்கிட்டாரா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. மேடம் உங்களுக்கு எதுவுமே தெரியலையான்ற மாதிரி கேக்குறாரு. எனக்கு தெரியல, என்னாச்சு, இன்னும் லைட்டை போடலையான்னு கேக்குறாங்க. லைட்லாம் போட்டுதான் மேடம் இருக்கு, உங்க கண் பார்வை போயிருச்சு போல, உங்க ஹஸ்பண்ட் தான் அங்க தொங்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இறந்து போன கிறிஷ் சும்மாலாம் இறந்து போயிருக்க மாட்டாரு. லெட்டர் மாதிரி எழுதி வச்சுட்டு தான் இறந்து போயிருப்பாரு. உன் தங்கச்சியை தான் நான் ரொம்ப நேசிச்சேன், உனக்கு தெரியாம உன் தங்கச்சி கூட நான் பழக்கத்துல இருந்தேன். உன் தங்கச்சி கண் பார்வை போனதை நினைச்சு ரொம்ப ஃபீலிங்ல இருந்தா, என்னை விட்டுட்டு போயிட்டா. அவ இல்லாத உலகத்துல நானும் இருக்க மாட்டேன்ற மாதிரி தான் லெட்டர் எழுதி வச்சிருப்பாரு. உங்க தங்கச்சியோட பாய் ஃப்ரெண்ட் வேற யாரும் கிடையாது, உங்க ஹஸ்பண்ட் தான் மேடம். அதனால தான் உங்களை டைவர்ட் பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு போல அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்லிட்டாரு. இவங்களால சுத்தமா இந்த விஷயத்தை நம்ப முடியல. மேடம் நீங்க நம்பிதான் ஆகணும், அவர் கைப்படவே லெட்டரை எழுதியிருக்காரு, நாங்க எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. ஹஸ்பண்ட் நம்மள சீட் பண்ணாரா அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஃபீல் பண்றாங்க. சில நாட்கள் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவங்களுக்கு கண் பார்வை போச்சு பாத்தீங்களா, கண் பார்வை திரும்பி கிடைக்கிறதுக்கான ஆபரேஷன் முடிஞ்சிருது. கொஞ்ச நாள் மட்டும் கட்ட நீங்க கழட்ட முடியாது, அந்த கொஞ்ச நாள் வீட்ல வச்சு பாத்துக்கிறதுக்காக யாரையாவது நீங்க புக் பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்ன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, தங்கச்சி வீடு இருக்கிற இடத்துக்கு தான் வந்துடுறாங்க. இங்க கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணலான்ற முடிவுல தான் இருக்காங்க. இவங்களை பாத்துக்கிறதுக்காக ஒரு மேல் நர்ஸ் வந்திருக்காரு. நான் ஃபீமேல் தானே கேட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டாங்க. சாரி, என்னதான் அனுப்பியிருக்காங்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவர் பேரு அஜய் அப்படின்றது. அஜய் இவங்களை நல்லபடியா பாத்துக்கிறாரு. இப்ப நைட்டு நேரம் இவங்களை படுக்க வைக்கிறதுக்காக ரூம்க்கெல்லாம் கூட்டு வந்துடுறாரு. சரி மேடம், நாளைக்கு நான் ஒரு லேடி நர்ஸா அனுப்புறேன்னு சொல்லிட்டாரு. இல்ல இல்ல, உங்களையே எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்க பேசுறதுலாம் பிடிச்சிருக்கு, நீங்களே நாளையில இருந்து வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மறுநாள்ல இருந்தும் இந்த அஜய் தான் வராரு. இவங்களை நல்லபடியா பாத்துக்கிறாரு. ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிறதுனால இவங்களுக்கு லைட்டா அவரை பிடிக்கவே ஆரம்பிச்சிருது. இப்பதான் எதிர இருக்க அந்த அஜயோட ஃபேஸை நமக்கு காட்டுறாங்க. அஜய் அந்த இடத்துல இருக்கிறது யார் தெரியுமா, இறந்து போன கிறிஷ் தான் இருக்காரு. என்னடா கிறிஷ் எப்படி வந்தாருன்ற மாதிரி நமக்கே ஒரு கேள்வி இருக்கு. கிறிஷ் இவங்க கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காரு. உண்மை என்ன தெரியுமா, கிறிஷ் எல்லாம் எதிர இல்ல, அஜய்னு ஒரு நபர் தான் இருக்காரு. இவங்க கிறிஷா இமேஜின் பண்ணி சட்டுன்னு அவரை கிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் சாரி சாரி, நான் என்னோட ஹஸ்பண்டா நினைச்சு கிஸ் பண்ணிட்டேன், மன்னிச்சிரு அஜய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பரவாயில்ல மேடம், நான் தப்பா எடுத்துக்கல, நான் கிளம்புறேன் மேடம் அப்படின்ற மாதிரி அஜய் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறது. இப்போ வரைக்கும் அஜயோட ஃபேஸ் எப்படி இருக்கும்ன்றதை நமக்கு ரிவீல் பண்ணாம இருக்காங்க. ஏன் ரிவீல் பண்ணாம மறைச்சு வச்சிருக்காங்க அப்படின்றது கிளியரா தெரியல. இப்ப ஈரன் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள யாரோ நுழையிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒரு மர்ம நபர் நுழைஞ்சி இவங்களை நெருங்கி வந்துட்டு இருக்கான். அவன் பக்கத்துல வரும்போது இவங்களுக்குமே அந்த ஃபீல் வருது. எவனோ பக்கத்துல வரான்ற மாதிரி சட்டுன்னு எந்திரிக்கிறாங்க. அவனை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. அவன் கீழே விழுற மாதிரி போறான்ல, அந்த கேப்ல இவங்களுமே வீட்டை விட்டு வெளியே போயிடணும்ன்ற மாதிரி வெளியே வந்துட்டு இருக்காங்க. கத்திக்கிட்டே தான் ஓடி வந்துட்டு இருக்காங்க. நெய்புரம் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி இவங்களை பிடிக்கிறாரு. இவங்களுமே என் வீட்டுக்குள்ள ஒருத்தன் என்ன கொல்றதுக்கு ட்ரை பண்றான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒன்னே இல்ல வந்து உட்காருங்கன்ற மாதிரி இவர் உட்கார வைக்கிறாரு. இவருக்கு தப்பான இன்டென்ஷன் இருக்கு போல. அவங்கள கொஞ்சம் குறுகுறுன்னுலாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இவரோட பொண்ணு இருக்காங்கல்ல, என்ன பிரச்சனை பண்ற மாதிரி கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீ மேல போய் படுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த பொண்ணுமே சரின்ற மாதிரி படுக்கிறதுக்கு போயிடுறா. இப்ப ஈரன் இருக்காங்கல்ல, உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுங்கன்ற மாதிரி நெய்பர் கிட்ட சொல்றாங்க. பண்றேன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. ஆனா இவர் டி ஷர்ட் எல்லாம் கழட்டிட்டு இருக்காரு. இவங்க கிட்ட எல்லை மீறி நடக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப பக்கத்துல வந்து தப்பு தப்பா கையெல்லாம் வைக்கிறாரு. இவங்களுக்கு இன்டென்ஷன் புரிஞ்சிருது. என்ன விடுன்ற மாதிரிலாம் தடுத்துட்டு இருக்காங்க. அதை மீறியே இவர் எல்லை மீறி நடக்க பாக்குறாருல, தள்ளி விட்டுட்டு இவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவருமே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டு இருக்காரு. இருட்டுல இவங்க ஒரு பகுதியில போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இவங்களுக்குன்னு இப்ப பழக்கம்னா அஜய் மட்டும் தானே. அஜய்க்கு கால் பண்ணலான்ற மாதிரி இவங்க அஜய்க்கு கால் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, நான் இங்கதான் மறைஞ்சிருக்கேன், எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாத, நான் வரேன்ற மாதிரி அஜய் கொஞ்ச நேரத்துல வந்துடுறாரு. இவங்களுமே கட்டி பிடிச்சிடுறாங்க. உன் வீட்டுக்கு கூட்டு போன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப அஜய் பக்கத்துல இருக்க இவரோட வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. நீ ஓகே தானே, உனக்கு நான் ஏதாவது குடிக்கிறதுக்கு எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அஜய் கிளம்பி கொஞ்ச நேரத்துல நெய்பரோட பொண்ணு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க பேரு பிரியான்னு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலா அஜய் கூட்டிட்டு வந்தது தெரிஞ்சுதான் நெய்பர் பொண்ணு இந்த இடத்துக்கு வந்திருக்கா. வந்த நெய்பர் பொண்ணு ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றா. ஆக்சுவலா திவ்யா அக்காவை இவன் தான் லவ் பண்ணா, திவ்யா அக்காவுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சோம் டார்ச்சர் பண்ணா, இவனை நம்பாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவன் பேர் அஜய் கிடையாது, அனில் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றா. இப்ப அவன் வர மாதிரி சவுண்ட் கேட்டோன்னு இந்த பொண்ணு போய் ஒளிஞ்சுக்கிறா. இப்ப வந்தவன் இவங்க கிட்ட பேசுறான். ஆனா இவங்க கொஞ்சம் பதட்டமா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இவன் யாரு என்னன்றது கொஞ்சம் தெரிஞ்சு
தெரிஞ்சிருச்சுல, அதனால பதட்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப ரெஸ்ட் ரூம்க்கு போலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ரெஸ்ட் ரூம்க்கு வந்துடுறாங்க. அந்த சின்ன பொண்ணு என்ன சொல்லியிருப்பானா, என் மேல நம்பிக்கை இல்லைன்னா கண்ணை திறந்து இந்த இடத்துக்கு போய் பாருங்க, உங்களுக்கே தெரியும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பா. இவங்களுமே கண்ணை ஓபன் பண்ணிடலாம்னு யோசிக்கிறாங்க. கொஞ்சம் முன்னாடி ஓபன் பண்ணி இவங்க சன்லைட்டை பார்த்தாங்கன்னா கண்ணுக்கே பிரச்சனை வரும், இருந்தாலும் பரவாயில்லன்னு ஓபன் பண்ணிடுறாங்க. இப்போ ரூம்ல இருக்க போட்டோஸ் எல்லாம் பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா இவன் திவ்யாவை பயங்கரமா ஸ்டாக்கிங் பண்ணிருக்கான் போல, திவ்யாவோட நிறைய போட்டோவை ஒட்டி வச்சிருக்கான். இவன் தான் திவ்யாவோட பாய் ஃப்ரெண்ட் மாதிரி தொல்லை பண்ணிருக்கான் போலன்னு யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா இவன் உள்ள நுழைஞ்சான்ற மாதிரி தான் திவ்யா பயந்துருப்பாங்க. இங்கிருந்து போலனா நான் செத்து போயிடுவேன்ற மாதிரிலாம் மிரட்டி இருப்பாங்க. அவன் கோவத்துல இருக்கிறதுனால சேரை எட்டி மிதிச்சிருப்பான், அவங்க தொங்கி இறந்து போயிருப்பாங்க. இவன் தான் அதுக்கு பின்னாடி இருக்கான்றது ஹீரோயினுக்கும் தெரிஞ்சிருது. இப்ப ஹீரோயின் கண்ணை திறந்த மாதிரி வெளியே வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த சின்ன பொண்ணு பிரியா கொல்லப்பட்டிருக்கா. இதை பாக்குற இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அவன் தான் கொலை பண்ணிருக்கான்னு தெரிஞ்சு இவங்க பயந்துட்டு இருக்காங்க. இப்ப அவனுமே எதிர வந்துடுறான். எதுக்காக நீ கட்டை கழட்டி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கிறான். இவங்களுமே கண்ணு தெரியாத மாதிரிலாம் இந்த இடத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணு உன்னை பத்தி தப்பு தப்பா சொன்னா, கண்ணை திறந்து பாருங்கன்ற மாதிரி சொன்னா, அதனால தான் கண்ணை திறந்தேன், ஆனா என்னால பார்க்க முடியலன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே உன்னால பார்க்க முடியலையான்னு கேட்கிறான். உண்மையிலேயே என்னால பார்க்க முடியலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அந்த பொண்ணு வாயில கத்தி வச்சு குத்துனா பாத்தீங்களா, அந்த கத்தி எடுத்துட்டு இவங்கள நெருங்கி வந்துட்டு இருக்கான். இவங்க பயப்படுறாங்களான்னு பாக்குறதுக்காக தான் இப்படி நெருங்கி வந்துட்டு இருக்கான். ஆனா இவங்க கண்ணு தெரியாத மாதிரியே நடிச்சிட்டு இருக்காங்க. இவன் ஃபேஸ பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. இப்பதான் இவன் ஃபேஸ் எப்படி இருக்கும்ன்றதை நமக்கு ரிவீல் பண்றாங்க. உண்மையிலேயே உனக்கு தெரியலையான்னு கேட்கிறான். உண்மையிலேயே எனக்கு தெரியலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கத்தி வச்சு குத்துற மாதிரிலாம் பண்றான். அப்பயே இவங்க பயப்படாத மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு கண் பார்வை தெரியல, உன்னை பத்தி தப்பு தப்பா சொன்னா, ஆனா நான் நம்பலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவனுமே வந்து உட்காருன்ற மாதிரி ஒரு இடத்துல உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணுக்கு என்ன சுத்தமா பிடிக்காது, அதனாலதான் என்னை பத்தி தப்பு தப்பா உன்கிட்ட சொல்லியிருக்கா போல, உன் தங்கச்சியை பத்தி எல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதுன்ற மாதிரி இவன் நடிச்சிட்டு இருக்கான். இவன் நடிக்க தான் செய்யறான் அப்படின்றது ஹீரோயினுக்கு நல்லா தெரிஞ்சிருது. காரணம் தங்கச்சி போட்டோஸ் எல்லாம் இவன் வீடு முழுக்க இருக்கிறத பாத்துட்டாங்கல்ல, அதனாலதான் இவன் மேல சந்தேகப்பட்டு இருக்காங்க. இப்ப இவன் கிட்ட எனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவன் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் தள்ளி போறான். அந்த டைம் நம்ம ஆயுதத்தை எடுத்து வச்சுக்கலான்ற மாதிரி ஆயுதத்தை எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அவன் வந்துடுறான். நீ உட்காரு, ரெடி பண்ணி கொண்டு வரன்ற மாதிரி சொல்றான். இவன் பார்வைக்கு பக்கத்துலயே அவங்கள உட்கார வைக்கிறான். இப்ப அவங்களுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது என்ன பண்றான்னா, அதுக்குள்ள மயக்க மருந்து எதையோ கலக்குறான் போல, அதை இவங்க கவனிச்சிடுறாங்க. குடிக்க கூடாதுன்ற மாதிரி இவங்க தெளிவா இருக்காங்க. எனக்கு சுகர் வேணும், எடுத்துட்டு வரியான்னு கேக்குறாங்க. இவன் எடுக்கிறதுக்காக போகும்போது கப்பை மாத்திடுறாங்க. அவன் மயக்கமாகட்டோன்றதுக்காக மாத்தி வச்சிடுறாங்க. இப்ப அவன் சுகர்லாம் எடுத்துட்டு வந்துடுறான். இப்பதான் காஃபி ஆடிட்டு இருக்கிறத அவன் கவனிக்கிறான். அதாவது கப்பை யாரோ அசைச்சிருக்காங்க, அதனால தான் காஃபி ஆடிட்டு இருக்குன்றத அவன் புரிஞ்சுக்கிறான். இவன் தான் கப்பை மாத்தி வச்சிருக்கா அப்படின்றது இவனுக்கு தெரிஞ்சிருது இல்ல. இவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவங்க வச்சிருக்க கப்புல இன்னும் மருந்த கலந்துடுறான். குடின்ற மாதிரி சொல்றான். இவங்க குடிக்காம வேணும்ட்டே தாமதப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. குடின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். குடிக்க போற மாதிரி போறவங்க சட்டுன்னு கீழே விட்டுறாங்க. சுற்றுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஓஹோ சுற்றுச்சா அப்படின்ற மாதிரி இவன் கிண்டல் பண்றான். இவங்களுக்கு கண் பார்வை வந்துருச்சு, நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்கன்றது இவனுக்கு புரிஞ்சிருது. இப்ப அனில் இருக்கான்ல, வேற ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறான். நீ காஃபி குடிக்கல, அதனால ஐஸ்கிரீம் ஆது சாப்பிடு, இந்த ஓபன் பண்ணி பாருன்ற மாதிரி சொல்றான். இவங்களுமே எதுக்கு ஓபன் பண்ண சொல்றான்னு யோசிச்சுக்கிட்டே அந்த இடத்த ஓபன் பண்ணலான்னு ஓபன் பண்றாங்க. உள்ள பார்த்தா ஒரு டெட் பாடியை தான் வச்சிருக்கான். அதை பாக்குற இவங்க சட்டுன்னு ஷாக் ஆயிடுறாங்க. சட்டுன்னு டெட் பாடியை பார்த்தா யாரா இருந்தாலும் ஷாக் ஆவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. மாட்டிக்கிட்டியா அப்படின்ற மாதிரி இவனுமே இவங்களை போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். என்னையே ஏமாத்தி இருக்கல அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவப்பட்டு இருக்கான். இப்பதான் திவ்யாக்கும் இவனுக்கும் உண்டான பழக்கத்தை பத்தி சொல்றான். ஆக்சுவலா திவ்யாக்கு கேர்டேக்கரா இவன் போயிருப்பான். திவ்யாவை நல்லபடியா பார்த்திருப்பான். திவ்யாவை இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், லவ் பண்றதா சொல்லியிருப்பான். ஆனா திவ்யா ஏத்திருக்க மாட்டாங்க. அதனால திவ்யாவை அடிக்கடி இவன் ஃபாலோ எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். திவ்யா ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. நீ மட்டும் என் பக்கத்துல வந்தனா செத்து போயிடுவேன்னு மிரட்டி இருப்பாங்க. கோவத்துல இவனே தெரியாதனமா சாவடிச்சிருப்பான். அதை நினைச்சு நான் பயங்கரமா ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ஒன்ன பார்த்தேன். ஒன்ன அடையணும்னு முடிவு பண்ணி தான் உன் புருஷன் கதையை நான் முடிச்சேன். அதுக்கப்புறம் உனக்கு கண் பார்வை போச்சுல, கூட இருந்து பாத்துக்கிற மாதிரி வந்தேன். இப்ப நீயும் என்னை விட்டு போலான்னு நினைக்கிற, ஏன் இப்படி பண்றீங்க? தயவு செஞ்சு என்னை விட்டு போகாத, என் கூடயே இரு. உனக்கு கண் பார்வை இல்லைன்னா இன்னும் நல்லது, நான் நல்லபடியா உன்னை பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இவங்களுமே ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏத்துக்கிட்டு தான் இவன் கிட்ட இருந்து தப்பிக்க முடியும்ன்றதுக்காக இப்படி சொல்றாங்க. இப்ப இவன் இருக்கான்ல, நம்ம கண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்றத பார்க்கணும், உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பலான்ற மாதிரிலாம் சொல்றான். இப்ப ரெண்டு பேருமே கார்ல ஏறி உட்காந்துடுறாங்க. இவனுமே நல்லபடியா உன்னை கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சமாதானம் சொல்லிட்டு இருக்கான். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, சட்டுன்னு காரை விட்டு அவனை தள்ளி விட்டுறாங்க. இப்ப கதவை லாக் பண்ணிட்டு காரை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நில்லுன்ற மாதிரி சொல்றான். ஆனா கார் எடுத்துட்டு வேகமா கிளம்புறாங்க. இவங்க வீடு கொஞ்சம் தள்ளி தானே இருக்கு, அந்த பகுதி கிட்ட வந்துடுறாங்க. இவங்க வீட்டுக்கு பக்கத்துல கண்ணு தெரியாத ஒரு லேடி இருக்காங்கல்ல, அந்த லேடியோட வீட்டுக்குள்ள போயிடலான்ற மாதிரி வேகமா அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. இப்ப அவனுமே துரத்திக்கிட்டே பின்னாடி வந்துட்டு இருக்கான். அந்த லேடியும் என்னமாச்சு, நீ என்னமா திடீர்னு இங்க வந்திருக்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆன்ட்டி, என்ன ஒருத்தன் சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்றான்,
உடனே போலீஸ்க்கு தகவலை கொடுக்கணும்ன்ற மாதிரிலாம் கால் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்பன்னு பார்த்தா அவன் இந்த இடத்துக்கு வந்துடுறான். அவன் வாய்ஸை வச்சே இந்த லேடி யாருன்றதை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆக்சுவலா இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த லேடியோட பையனா இருப்பான். டே அனில், நீ தான் வந்திருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு உன்னை பத்தி என்னென்னமோ சொல்றாளே, அதெல்லாம் உண்மையான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்லம்மா, இவ பொய் சொல்றா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இல்ல ஆண்டி, நான் உண்மையை தான் சொல்றேன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த லேடி என்ன பண்றாங்கன்னா ஒரு ஃப்ளவர் வாஷை வச்சு இந்த பொண்ணோட மண்டையிலேயே அடிச்சிடுறாங்க. அம்மா பையனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காங்க. அம்மா அடிக்கும் போதுதான் பையன் ஒரு விஷயத்த நோட் பண்ணிருப்பான், அம்மாக்கு கண் பார்வை வந்துருச்சுன்றத. ஏன்னா அம்மா கரெக்டா தலையில அடிச்சிருப்பாங்க. அம்மா, உனக்கு கண் பார்வை எப்ப வந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறான். சேச்சா, எனக்கு பார்வைலாம் வரலன்ற மாதிரி இவங்க பொய் சொல்லிட்டாங்க. அம்மா, சின்ன வயசுல என்கிட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு அடிச்சு தானே வளர்த்த, அதனால தானே உன்னை விட்டு போகவே செஞ்சேன். இப்ப நீ மட்டும் பொய் சொல்றியேம்மா, இதெல்லாம் தப்பு தான். நீ சொன்ன பொய்ய நிஜமாக்குறேன் அப்படின்ற மாதிரி இவன் சில ஊசியெல்லாம் எடுக்கிறான். அதாவது கண் பார்வை போக வைக்கிறதுக்கு ஊசி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஊசியை அம்மாக்கே போடுறதுக்காக வந்துட்டு இருக்கான். அம்மா வேணான்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. அதை மீறியே அவன் கண்ணில் ஊசியை போட்டுறான். இதே ஊசியை ஈரனுக்கும் போட்டு நம்ம ஈரனை கடைசி வரைக்கும் நம்ம கூடியே வச்சுக்கலான்றது தான் இவனோட பிளானா இருக்கும். இப்ப ஈரனுக்கு பக்கத்துல வரான். நான் சொல்றதை கேளு, உன்னை நல்லபடியா பார்த்துப்பேன், என்ன உன் கண் பார்வை மட்டும் போனோம், நம்ம ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்போ ரொமான்டிக்கா ரெண்டு பேருமே கிஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அவன் கத்திய வச்சு மிரட்டினதுனால தான் இந்த மாதிரிலாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவன் கூட நெருக்கமா இருக்க மாதிரி நடிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்ப பக்கத்துல இருக்க கத்தி எடுத்து சடனா அவனோட இடுப்புலயே குத்திடுறாங்க. அவன் வலியால துடிச்சிட்டு இருக்கும் போது இங்க இருந்து ஓட பாக்குறாங்க. விட மாட்டேன்ற மாதிரி அவனோ துரத்திட்டு வந்துட்டு இருக்கான். இவங்க ஒரு ரூம்குள்ள நுழைஞ்சு கதவை சாத்திடுறாங்க. அங்க ஒரு போன் இருக்கும். அந்த போன் மூலியமா போலீஸ்க்கு கால் பண்ணலான்ற மாதிரி இவங்க கால்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் கதை உடைச்சு உள்ள வரலாம்னு நினைக்கிறான். இவங்க வேற ஒரு பக்கம் வழியா அங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. இப்ப மாத்தி ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த திவ்யா பண்ண விஷயத்தை தான் இப்ப நீயும் பண்ற, வேற வழி இல்ல, உன் கதையை முடிக்க போறேன்னு சாவடிக்கிறதுக்காக வரான். ஆனா அதுக்குள்ள போலீஸுங்களா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இங்க இருந்து தானே கால் வந்தது, செக் பண்ணலான்ற மாதிரி உள்ள நுழைஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப ஈரன் இருக்காங்கல்ல, வேகமா இன்ஸ்பெக்டருக்கு பக்கத்துல வந்து காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க. இப்ப அவன் எங்கன்ற மாதிரி மொத்த போலீஸுங்களும் தேடுறாங்க. அவனுமே ஒரு ஸ்டேஜ்ல மாட்டிடுறான். அவன் கையில கத்தி இருக்கு, ஒழுங்கா கீழே போடுன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவன் இருக்கான்ல, இவங்க கூட பழகின எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பாக்குறான். இவங்களை ரொம்ப அவன் லவ் பண்ணிருப்பான். அதாவது முதல்ல திவ்யாவை லவ் பண்ணிருப்பான், இப்ப இவங்கள லவ் பண்ணிருப்பான். இவங்க கிடைக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா அவன் கழுத்தை அவனே அறுத்து இந்த இடத்துல இறந்து போயிடுறான். கொஞ்ச நாள் கழிச்சுதான் இந்த கட்டை கலட்டணும்னு டாக்டர் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருப்பாரு. அதுக்கு முன்னாடியே இவங்க கழட்டிட்டாங்கல்ல, அதனால டேமேஜ் ஏற்பட்டுருச்சு போல. திரும்பி உங்களோட கண் பார்வை போயிருச்சு, இன்னொன்னு கண்ணு கிடைக்கிற வரைக்கும் நீங்க காத்துட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என் ஹஸ்பண்ட் பாடியை நான் பார்க்கணுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப கிறிஷோட பாடியை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. இப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது, ஹஸ்பண்ட் அவரோட கண்ணை தான் தந்திருப்பாரு. ஏன்னா இவங்க கை வச்சு பார்க்கும்போது ஹஸ்பண்டுக்கு கண் இல்லைன்னு தெரிய வருது. இறக்குறதுக்கு முன்னாடியே கண்ணை தானம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவர் பண்ணிருப்பாரு. அது இவங்களுக்கு மேட்ச் ஆனதுனால டாக்டர் இவங்களுக்கு வச்சிருப்பாரு. இவ்வளவு நாள் சொல்லாத டாக்டர் இப்பதான் சொல்றாரு. இதை நினைச்சு இவங்களும் ஃபீல் பண்றாங்க. ஏன்னா நடுவுல இவங்களோட ஹஸ்பண்டை இவங்களே சந்தேகப்பட்டிருப்பாங்க. அதாவது தங்கச்சி கூட இவர் தான் பழக்கத்துல இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. அதை நினைச்சு இந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.